அனைவருக்கும் வணக்கம். நமக்கு தமிழகத்தில் சட்டம் மிக சிறப்பாக நடக்கிறது. எந்த கும்பலாலும் குறை சொல்ல முடியாது அரசு நடக்கின்றது. தினம் மக்கள் கண்கூடாக பார்க்கின்றோம். எப்போ பார்த்தாலும் இந்த மாடல் அரசை பற்றி குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. உங்களுக்குலாம் எப்படி தெரியுமா, எப்படி சிறப்பான ஆட்சி கொடுத்துட்ருக்காங்க தெரியுமா? இந்த சிறப்பான ஆட்சின்னு ஒரு எந்த ஒரு முற்பு சிந்தனை இல்லாமல் நீங்கள் அவ்வளோ சாதாரணமாக இடம் போடுறீங்க. இப்படிப்பட்ட ஆட்சி தெரியுமா உங்களுக்கு? என்னமோ துரிதமாக செயல்பட்டுறாங்க பாருங்க, சும்மா இல்லைங்க. இதெல்லாம் குறை சொல்லக்கூடாது. 20 நிமிடத்துக்கு முன்னாடி 25ஆந்தே பார்த்தீங்கன்னாக்கா, சென்னையில் தொடர்ச்சியாக விடிய காலையில் நகை பறிப்பு நகங்களையும் பறிச்சுட்டு ஒரு திருட்டு கும்பல் அடிச்சிருக்கு. தொடர்ச்சியாக மக்கள்கிட்ட அடிச்சிருக்கு. பரபரப்பாக நியூஸ் போயிருக்குது. இந்த நியூஸ் படம் தான் துரிதமாக நமது தமிழ்நாட்டு காவல்துறை, ஸ்காட்லாந்து காவல்துறை சிறப்பு செயல்பட்டு அவங்கள கைது செஞ்சுருக்காங்க. எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இவங்களோட செய்தி கிடைத்த உடனே என்ன பண்ணுறாங்க, எல்லா இடத்துலையும் பரபரப்பாக சோதனையிட்டு, ஏன்னா ஏற்கனவே இவங்க இதை பல வேலைகளுக்கு திருடர்கள் திருடிட்டு போயிருக்காங்க. அதெல்லாம் எப்படி திருடிருக்காங்க, எப்படி அதை அவங்கள திட்டமிட்டு பண்ணுறாங்க, அது எப்படி இந்த ரூட்டில் போயிருக்காங்க, எப்படிலாம் ஐடியா பண்ணி இதெல்லாம் கொஞ்சம் கண்காணித்து என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ சிசிடிவி சோதனை இப்போ ஆராய்ந்து வேறு ரூட்டில் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ முன்னாடி இந்த ரூட்டை மட்டும் செக் போஸ்ட் மட்டும் பார்த்துக்கிட்ட மத்தியில் ரயில்வே ஸ்டேஷன், விமானம் எல்லா துறையிலும் செக் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் தான் இவங்க சோதனை பையன் மொத்தம் பிடிப்பட்டிருக்காங்க. அதில் ஒருத்தவங்க சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. ஏன்னாக்கா ஒருத்தன் பிடிப்பட்டிருக்கான். பிடிப்பட்டவனை அவனை பிடிக்கிறதுக்கு போயிருக்காங்க. வண்டியில் தான் யூஸ் பண்ணியிருக்கான் வண்டி. ஏன்னா வண்டியை திருட வந்திருக்கான்னா வண்டியை யூஸ் பண்ணிட்டு வண்டி விட்டு போயிட்டு எஸ்கேப் ஆகிட்டு போயிட்டு வண்டி கொண்டு போக முடியல. ஏன்னா வேறு மாநிலத்துலேருந்து வந்திருக்கான். வண்டி எடுக்கும்போது என்ன பண்ணுறாங்க, வண்டியில் துப்பாக்கி வந்திருக்கான். துப்பாக்கி சுடும்போது தான் அந்த போலீஸ் தற்காப்பு சுட்டுருக்காங்க. அதில் குலாம்ங்கிறவங்க ஒருத்தன் ஜாஃபர், அவன் குலாம்ங்கிறவன் கொல்லப்பட்டுறான். சரிங்களா? மீதி 2 பேர் ஒருத்தன் விமானப்படத்தில் ஏறும்போது டிக்கெட்லாம் போட்டு போடியில் வரும்போது அவன் கைப்பற்றப்பட்டு அவங்க பிடிபட்டுறாங்க. ஏன்னாக்கா அவங்க சோதனை எந்த ரூட்லாம் போயிருப்பாங்கிற எல்லாரும் அலர்ட் ஆகிட்டாங்க. அலர்ட் ஆகிட்டு எல்லாரும் நம்ம தமிழக காவல்துறை எந்தெந்த துறையெல்லாம் இருக்குது, சிபிஎஸ்சிடியா சம்மந்தப்பட்ட எந்த துறை இருக்காங்களோ, காவல்துறை சம்மந்தப்பட்ட இதெல்லாம் புலனாய்வுத்துறை எல்லாம் ஆராய்ச்சி செய்து சிசிடிவி கேமரா அது எந்த ரூட்டில் போயிருக்கான், எப்படி போயிருக்கான், இல்லை சமீபத்தில் இதெல்லாம் டிக்கெட்டு போட்டு விமானத்தில் எப்படி தப்பிக்க முயன்றான் அப்படிங்கிற எல்லா சோதனையும் விமானத்துறையில் டிக்கெட்டு போட்டு போர்டிங் இருக்கும்போது ஒருத்தர் பிடிப்படுறான். இன்னொருத்தன் ரயில்வே துறையில் ட்ரெயினில் ஏறி ஓங்கலூர் தப்பிக்க போயிருக்கான். அதாவது ஆந்திராவில் ஓங்கலூர் தப்பிக்க போயிருக்கான். சரிங்களா? 3 பேர் பிடிப்பட்டாங்க. பிடிப்பட்டவனும் ரொம்ப சந்தோஷம் தான். ஏன்னாக்கா ஒருத்தர் திருடுறவங்க கொலை பண்ணோன்னா அந்த நேரத்தில் அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கும் மக்களுக்கு அறுதியாக இருக்கும், ஆறுதலாக இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு போலீஸை அடிச்சு கொண்டு அப்படிங்கிற மனசு ஒரு திருப்பி இருக்கும், நல்ல சிறப்பான உங்களுக்கு இருக்கும். இருந்தாலும் இந்த அளவுக்கு திருடுற அளவுக்கு அவனுக்கு எப்படி தைரியம் பார்த்துங்க. ஏன்னா சென்ற அதிமுக ஆட்சி இருக்கும்போது கூட இவ்வளோதான் ரொம்ப அட்டகாசமாக அது கிடையாதுங்க. எல்லாம் நடக்குது, இந்தளவுக்கு மிக மோசமாக கிடையாது. தைரியமாக வந்துடும். இவ்வளோ நடக்குது இந்த காவல்துறையெல்லாம் சரி, ஒவ்வொருத்தரையும் சரி, எப்படி இந்த சிறப்பாக படுறாங்களா? ஆனால் இவங்க கொலை பண்ணுறாங்க, இது பிடிச்சி சுட்டு கொண்டுடுறாங்க. உண்மையிலேயே அவன் மட்டும் தான் குற்றவாளியா? இவனுக்கு பின்னாடி யார் இருக்கா? இப்போ 3 பேரை பிடிச்சிருக்காங்களா? 3 பேர் ஒரு செத்துட்டான். இப்போ 3 பேரும் ஒரே கூட்டாளியா, இல்லை வெவ்வேறு 3 பேரும் வேறு ஒரு கேங்கை சேர்ந்து பண்ணாங்களா? இப்போ இது பின்புலங்கிறது யாருக்கு எப்படி தெரியும்? இப்போ சட்டம் எதுக்கு இருக்குது? இப்போ கொண்டுட்டாக்கா பின்னாடி உள்ள பெரிய பெரிய புள்ளிகளை மறைக்கப்படுறது தான் கொல்லப்படுறாங்களா? நீங்கள் எப்போ பார்த்தாலுமே காவல்துறை யாராச்சும் எடுத்துகிட்டு போகும்போது இவன் தப்பிக்க முயன்றான், துப்பாக்கியை தூக்குனா அதெல்லாம் நாங்கள் சுட்டு கொண்டுட்டோம் அப்படிங்கிற ஒரு இதை சொல்கிறாங்க. ஏன்னா அதே மாதிரி தான் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் திருவிழாங்கிறத முக்கிய புள்ளியும் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அவரே போட்டாங்க. இப்போ அவங்க கீழ்ப்படி என்ன சொல்லுவாங்க, கடைசி அவர் தான் தெரியும், யாரும் தெரியாடுவாங்க, முடிச்சிட்டாங்க இப்போ கதையை. இதே மூன்று கொள்ளுவது தீர்வதில்லை. நம்ம சட்டம் எதுக்கு இருக்கிறது? எப்படியாப்பட்டது? ஒருத்தன் கொலை பண்ணுறான், கண்ணுக்கு முன்னே கொலை பண்ணுறான்னு தெரியுதுனாக்கா உடனே அவனுக்கு திருப்பி அவனை கொண்டா சரியாக போயிடுச்சா? அவன் யார் கொலை பண்ணான், எதுக்காக தூண்டப்பட்டாங்க, யார் மூலியமாக வந்தான் அப்படின்னு தான் புல் ஆராயம் தேவைப்படுகிறது. அந்த வகையில் டிஜிபி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தற்காப்புக்கு தான் நாங்கள் சுட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தற்காப்பாக சுட்டோம். மோட்டார் சைக்கிளை 15 செயல் கைதானவர்களை அழைத்து சென்ற போது என்கவுண்டர் நடந்துள்ளது. குலாம் 2 ரவுண்டு சுட்டப்பட்டது. போலீஸ் வாகனத்தில் பட்டது. தற்காப்பாக போலீஸ் ஒரு முறை சுட்டனர். அதில் அவன் இறந்துட்டான் அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்கிறாங்க. இந்த சம்பவம் எப்படி நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சம்பவம் அதிகாலை 4 மணிக்கு விமானத்தில்
ரணியா கும்பல் கர்நாடகா பதிவெண்ணில் ஏற்கனவே 4 நிறுத்தி வைத்திருந்த பைக்கில் சைதாப்பேட்டையிலிருந்து 5-6 மணிக்கு சென்னிருப்பு தொடங்கியுள்ளது. உடனடியாக காவல்துறை களத்தில் இறங்கியதால் பயந்தவர்கள் கிண்டியில் செயின்பருப்பை நிறுத்திவிட்டனர். உடையை மாற்றிக்கொண்டு 10 மணியவில் நேராக ஏர்போர்ட்டில் டிக்கெட் எடுத்துக்கொண்டு தப்பிக்க முயன்றனர். ஷூவை மாற்றாததால் துளுக்கிவிட்டோம். சென்னையை விட்டு சென்றிருந்தால் பிடிப்பது சிரமமாக இருந்திருக்கும். துரிதமாக செயல்பட்டதால் விமானத்தில் வைத்து 2 கைது செய்ய முடிந்தது. பைக் கொண்டு இன்னொருவரும் கைது. அடையாளம் காணப்பட்ட 20 பேர் கொண்ட அந்த ஈரானிய கொள்ளை கும்பலை தனிப்படை காவலர்கள் தேடி சென்றனர். திருடு போனதில் 26 சவரன்களை மீட்டுள்ளோம் என்று சென்னை காவல் ஆணையர் அருண் அவர்கள் தெரிவித்திருக்காங்க. இது மற்றொன்று விஷயம். அப்புறம் எடப்பாடி அவர்கள் ஓபிஎஸ் அவர்களுக்கும் மிக ஒரு போர் மாரி போயிட்டு கொண்டிருக்கிறது. கூட்டணி விஷயத்தில் எந்த கட்சியும் நிலையாக இல்லை. தேர்தல் கூட்டணி விஷயத்தில் எந்த கட்சியும் நிலையாக இருந்தது இல்லைன்னு சொல்லிடுறாங்க. ஏன்னாக்கா அதிமுக ஒரே நோக்கம் திமுக ஆட்சியும் அகற்றப்பட வேண்டும், அரசியல் சூழலவர்கள் கூட்டணி இறுதி அமைப்போம் அப்படிங்கிற எதிர்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடி அவர்கள் கூறியிருக்காங்க. ஆனால் இதுக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நிறைய விமர்சகர்கள் என்ன பண்ணுறாங்கனாக்கா, எப்படி எந்த காலத்திலும் கூட்டணி கிடையாது, அண்ணாதிமுக கூட்டணி கிடையாதுன்னு பிஜேபி தலைவர் மாநில தலைவர் அண்ணாமலை கூட்டினார், எந்த இதை வச்சுட்டு இப்போ போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் செய்தியாளர் கேள்வி வைக்கும்போது, அதாவது அதிமுக சொன்ன விஸ்வநாதம் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தலைமை எந்த கூட்டணி கைத்து வைத்தாலும் மகிழ்ச்சி தான், கடந்த கால அரசியலை பேசி கொண்டிருந்தால் எந்த கட்சியும் எந்த கூட்டணி வைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கருத்தையும் அவங்க வைத்திருக்கிறாங்க. இந்த தலைமையில் அதாவது எடப்பாடி அவர்கள் டெல்லிக்கு சென்று அமித்ஷா அவர்களை சந்தித்து பேசினார்கள். அதில் பரபரப்பாக என்ன என்று தெரியவில்லை. ஏன்னா போனவர்கள் அண்ணாமலையை மாட்டி விட்டார்களா, எதிர்கட்சி தலைவர்கள் ஆளுங்கட்சி நடக்கின்ற அட்டுழியங்களை எடுத்து சொன்னார்களா, இல்லை கூட்டணியை வைத்து பேரம் பேசினார்களா, அதை எந்த மீத கூட்டணி யாரோட இருக்க வேண்டும் என்று முழுமையான தகவல் நம்ம இதுவரைக்கும் தான் தெரியும். ஏன்னா வெளியே சொல்லும்போது நாங்கள் இதை சும்மா போனோம், நாங்கள் ஐயா எடப்பாடி அவர்கள் சொல்கிறாங்க அதிமுக அலுவலகம் புதுசாக இருக்குது, அதை பார்வையிட சென்றோம் அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. ஆனால் உண்மையாக முழு நிலவரங்கிறது எல்லாம் கண்ணு காதுபட்ட மாதிரி வெறும் அதிமுக கூட்டணியில் இவர்களாக வைக்கணும் என்று சொல்கிறாங்க. பிஜேபி இவரும் தலைவராக இருக்கக்கூடாது, இந்த கூட்டணியில் தான் 7 தினகரன் இருக்கிறாங்க, சசிகலா, ஓபிஎஸ் இவரெல்லாம் சில பேர் எங்களுக்கு ஆட்சி கூட்டணி வரணும், இவரெல்லாம் வரணும், பிஜேபி நினைத்தாலும் இவரெல்லாம் வந்தால் நாங்கள் சேர்க்க மாட்டோம். ஆனால் ஐயா எடப்பாடி சொன்னதாகவும், இதற்கு அவர்கள் இபிஎஸ் அமித்ஷா அவர்கள் என்ன சொன்னார்கள்னா, எப்படியோ திமுக ஆட்சி அகற்ற வேண்டும், அது கூட்டணி அமைக்க வேண்டும் அப்படின்னு சொன்னதாக ஒவ்வொருவர்களும் ஒரு புலனாய்வு செய்தியாளர்களும் விமர்சகர்களும் மேதைகளும் அரசியல் சார்ந்த விமர்சகர்களும் கருத்து வைக்கிறாங்க. சரிங்களா? அந்த வகையில் எடப்பாடி அவர்களை சந்தித்த பிறகு அண்ணாமலை அவர்களும் டெல்லி நேற்று முன்னதான் சந்திக்க இருக்கிறாங்க. அதே சமயத்தில் ஓபிஎஸ் அவர்களும் சொல்லியிருக்காங்க, பார்த்தீங்கன்னா எடப்பாடி அவர்களும் விலகி கொள்ளணுமா. எங்கள் ஓபிஎஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, ஒற்றை தலைமையே வந்தால் அனைத்து தேர்தலையும் வெற்றி பெறுவோம் என்று எடப்பாடி ஐயா அவர் பழனிசாமி கூறினார். ஆனால் ஒரு தேர்தல் கூட வெற்றி பெறவில்லை. பொதுச் செயலாளர் பொறுப்பிலிருந்து எடப்பாடி பழனிசாமி ஐயா விலக வேண்டும், இல்லாவிட்டால் அவமதியை சந்திப்பார் என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஐயா அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இந்த கருத்துக்கு ஐயா எடப்பாடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பிரிஞ்சது தான் இபிஎஸ் திட்டவட்டமாக கூறிவிட்டுறாங்க. ஓபிஎஸ் உள்ளிட்டோர் பிரிந்தது தான், பிரிந்தவர்கள் மீண்டும் கட்சியில் இணைப்பது சாத்தியமே இல்லை. அதிமுக தலைமை அலுவலகத்திலும் தாக்குதல் நடத்திய ஓபிஎஸ் இணைந்து விட முடியாது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திட்டவட்டமாக கூறிவிட்டார். நமது தமிழகத்தை சேர்ந்த தயாநிதி மாறன் அவர்கள் என்ன சொல்கிறாங்கனாக்கா, ஆன்லைனில் சூதாட்டத்தை முடக்க வேண்டும் அப்படின்னு மாநில சட்டம் இயற்ற வேண்டும் என்று இந்த கோரிக்கையை வைத்திருக்காங்க. ஆனால் இதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஆன்லைனில் விளையாட்டு மற்றும் சூதாட்டங்களுக்கு தடை விதிப்பு குறித்து மாநில அரசு சட்டம் இயற்றலாம். அரசியல் சட்டத்தில் மாநில விவகாரங்கள் தொடர்புடைய பட்டியலின்படி இந்த தார்மீக சட்டப்பூர்வ அதிகாரம் மாநிலங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு மக்களவையில் திமுக எம்பி தயாநிதி மாறன் எழுப்பிய கேள்விகளுக்கு மத்திய தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் பதில் அளித்துக்கிறார். இந்த திமுக பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்துக்கும் நாடகம் போடும்.
இங்கே வந்து மத்திய அரசு வந்து எல்லாத்துக்கும் மத்திய அரசு தான், ஜாதியார் கணக்கெடுக்கும் மத்திய அரசு தான், நீட்டுத் தேர்வு எடுக்கணுமா மத்திய அரசு தான், இப்படி எல்லாத்துக்கும் சாடை காட்டிக்கிட்டு அங்கே போய் குப்புறம் வந்து காலைல வந்துருவாங்க. அப்படி இருக்கிற பதில் எடுக்கிறதுமா சொல்லிட்டாங்க. நீங்களே ஏற்றலாம், அதிகாரம் இருக்குது, சட்டம் இருக்குது சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு என்ன பண்ண போகிறாங்க? ரம்மி சூதாட்டம் வந்து பல பேர் இப்போ உழைச்சி சம்பாதிக்கணுங்கிற நோக்கமே இல்லாமல் போயிட்டு எல்லாருக்குமே இப்போ உழைக்கணும், இன்றைக்கி என்ன வேலை பார்க்கலாம், எப்படி வாழ்க்கை முன்னேற்றலாம், இல்லை எந்த பிஸ்னஸ் பண்ணலாம், எது நல்லாயிருக்கும், நமக்கு எது சூட் ஆகும், இப்படிலாம் கிடையாது. இப்போ என்ன பண்ணாங்கன்னா எப்படி இப்போ இவெல்லாம் வந்துட்டு இப்போ இன்ஸ்டாகிராம் எல்லாம் வந்துட்டு இப்போ உழைக்கிற மாதிரி உழைக்கணுங்கிற எண்ணமே போறப்படுது. ஒவ்வொருத்தருலையும் இப்போ உழைச்சாதான், அதாவது ஒரு மாநில மக்கள் வளர்ச்சிக்கு எல்லா தொழிலும் தேவை. எல்லா தொழிலும் இருக்கும்போது தான் ஒவ்வொரு தொழில் சொல்லும்போது எல்லாருக்கும் ஒரு இதை பயன்படுகிறது. இப்போ எல்லாம் இன்ஸ்டாகிராம் ஆடிக்கிட்டு எல்லா வீடியோ போட்டுக்கிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டே இருந்துனாக்கா எப்படி சாப்பாடு என்ன பண்ணும், எப்படி விவசாயம் அரிசி நெல் பருப்பு எப்படி வரும், இல்லை ஒவ்வொரு நிறுவனங்களும் உற்பத்தி பொருள் எப்படி பயன்படுத்துகிறோம், நமக்கு தேவையான காரு வாங்கணும், பருத்தி செல்லு எவ்வளோ வாங்கணும், உற்பத்தி அன்றாட தேவையான இதெல்லாம் எப்படி வரும்? இந்த இந்த சோசியல் மீடியாவை கட்டுப்படுத்த வேண்டும். இதெல்லாம் கட்டுப்படுத்த பண்ண மாட்டுறாங்க. எல்லாத்துக்கும் போயிட்டு மத்திய அரசு காட்டிக்கிட்டே கொண்டுறாங்க. இந்த எவ்வளோ பேர் ஆபாச வீடியோக்கெல்லாம் போட்டுட்ருக்காங்க, பண வீட்டில் போட்டுறாங்க, பேச்சுக்கெல்லாம் போட்டுட்ருக்காங்க. இந்த தமிழ்நாடு அரசு இந்தமாரி இதெல்லாம் சோசியலத்தை கண்காணிக்கிறாங்களா, அதை முடக்கிறாங்களா? ஏற்கனவே இந்த இந்த தேஜி சூர்யா, திருச்சி சாதனா, இந்தமாரி இந்த கும்பலம் பார்த்தீங்கன்னா தெரியுமா உங்களுக்கு? இந்த இது வந்து மோசமான திருச்சி சம்பந்த படத்தில் ஒரு சூர்யா சொல்லுவாங்கள்ல, 2 கும்பல் இருந்துச்சுங்களா, அந்த ஆபாசமாக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்குங்களா, கைது பண்ணாங்களே. இப்போ அந்த மாரி வெளியே தெரிஞ்சாதான் கைது பண்ணுவாங்களா? இது முழுமையாக கண்காணிக்க வேண்டியது அரசு தழுவுறதா, இல்லை மக்களை இப்படியே குட்டிச்சாராக்கி விட்டு நமக்கு என்ன வாக்கு எடுத்தால் போதும், கொள்ளை எடுத்தால் போதும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்களா? இப்படி எல்லாத்துக்கும் அரசு ஆடாமல் மக்களுக்கு தேவையற்ற இந்த மாதிரி அநாகரிகமாக செயல்படுற சட்டங்களை தடுத்துறதுக்கு நீங்கள் முன்னெடுக்கணுன்னு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அண்ணா அறிவாலயத்தை என்ன இன்னொன்று கேட்டு பார்த்தீங்கன்னாக்கா, இவங்க மார்ச் 29 வந்தது தமிழ்நாடு பொழுது ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்க போகிறாங்கன்னா, ஒன்றிய அளவில் வந்து 2 இடத்துல போராட்டம் முன்னெடுக்க போகிறாங்க. எதுக்கான முன்னேற்றம் எடுக்கிறாங்க? 100 நாள் நிதிநிலை திட்டத்தில் வந்து மத்திய அரசு 4034 கோடி நிதியை விடுவிக்கப்படாமல் இருக்கிறாங்கன்ட்டு இந்த தமிழ்நாடு அரசு சார்பில் சொல்லி கூறியிருக்கிறாங்க. இதனால் வந்து மார்ச் 29 கண்டன ஆர்ப்பாட்டத்தை தொடங்க இருக்காங்க. இப்போ என்ன பாருங்கள், இப்போ ஏற்கனவே வந்து வீடுலாம் இருக்குது பார்த்தீங்களா, வீடுலாம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடுலாம் வந்து இப்போ மத்திய சார்பில் வீடு கட்டுறாங்க. அதில் வீடில் பார்த்தீங்கன்னாக்கா 2 லட்சம் கிட்ட 2.5 லட்சம் கிட்ட வருதுங்க. அது 1 லட்சம் தான் அரசு தருது நினைக்கிறேன் தமிழ்நாடு, மீதி பணம்லாம் அவங்க தான் தராங்க. அப்போ மத்திய அரசு கொடுக்குற பணத்தை எல்லாம் இவங்க வந்து ஒட்டிட்டு இவங்க சிக்கர் ஒட்டிக்குது, இவங்க ஆட்சி தான் வீடு கொடுத்தாங்க ஒட்டிக்கிறது. அதே போன்று இந்த 100 நாள் வேலை திட்டத்திலே பாருங்கள், முழுக்க மத்திய அரசு பணம் தான் வருகிறது. உடனே மத்திய அரசு எங்கேயும் இந்த பணம் வருகிறது, நாம் கொடுக்க வரி தானே அப்படின்னு பேச ஒரு பக்கம் இருந்தால் இருக்கட்டும். ஏன்னா இந்த இவ்வளோ பணம் கொடுக்குறாங்க, நம்ம வந்து இந்த மத்திய அரசு பணத்தை நிறுத்தி வைக்குது ஏன்னு நம்ம இது ஒரு காரணம் சொன்னாக்கா சங்கியா அப்படிங்கிறாங்க. இப்போ ஒரு பொதுவான இப்போ ஒரு பணம் வருத, இப்போ வந்து சவுக்கு சங்கர் ஒரு வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இந்த கழிவுநீர் வண்டியில் முழுக்க நடந்துட்டு அறிவிச்சார். ஆனால் அந்த மத்திய அரசு 230 வண்டிக்கிட்ட கொடுத்துருக்கு. அந்த 30 80 கிலோ தான் வந்து இந்த பயனாளி கொடுத்துற, மீதெல்லாம் பயனாளி இல்லாதவங்களுக்கு கொடுத்து வாகனத்தை கொடுத்து அவங்களும் அதன் மூலம் கமிஷன் அடிக்க பார்த்துட்டாங்க. அப்போ எவ்வளோ திருட்டு வேலை பண்ணுறாங்க பாருங்கள். காங்கிரஸ் செல்வ பிறந்திருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. இதனால தான் இவங்க கேட்குற எந்த தொகையும் உடனே விடுவிக்கப்படுறதில்லை. 4000 கோடி வைப்பாங்க, 1000 கோடி கொடுப்பாங்க, 2000 கோடி 500 கோடி தான் கொடுப்பாங்க. ஏன்னா இந்த கோடியில் கொடுத்தா கூட இவங்க ஆட்டையை போட்டுருவாங்க, மக்களுக்கு போய் சேராது அப்படிங்கிற ஒரு பார்வை நமக்குள்ள கேள்வி எழுது. ஏன்னா அந்தமாரி தடை செய்யப்படாது. அவங்க முழுமையாக கொடுத்தாங்கன்னா இல்லை கணக்கை தான் காமிக்கிறாங்களா, இல்லை மக்களுக்கு ஒரு திட்டம் நிறைவேற்றுறாங்கன்னா அந்த நெட்டை புதுமையாக சேருதா போயிட்டு, இல்லை ஒதுக்கப்பட்ட தொகை முழுவதும் போய் சேருதானா சேர மாட்டேங்குது. இந்த மாதிரி வந்து ஒரு திட்டம் ஒதுக்குறாங்க, திட்டம் மக்களுக்கு சேருதா இல்லை இவங்களுக்கு நல்லா பயனளிக்குதுங்கிறதுனால தான் மத்திய அரசும் கண்காணிச்சு மொத்தமாக விடுவிக்கப்படாமல் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விடுவிக்கிறாங்கிறது நமக்கு ஒரு ஒரு சிந்திக்க வேண்டிய கேள்வியாக இருக்கிறது. சரியான ஆட்சி அமைந்ததுனாக்கா வந்து முழுமையாக மக்கள் செய்வாங்கன்ற நம்பிக்கை வரும்போது முழுசாக விடுபடுவாங்கன்ற கேள்வி நமக்கு தோணுது. இது உங்களுடைய பார்வைக்கு நீங்கள் கருத்துக்கள் தெரிவிங்க, சரிங்களா? சவுக்கு சங்கர் அவர்கள் வீட்டில் வந்து 5 பேர் கைது செஞ்சுருக்காங்க, சரிங்களா? கைது செஞ்சுருக்காங்க. எத்தனை பேர் போனாங்க நீங்களே பார்த்துருப்பீங்க. 20-40 பேருக்கு நிறைய பேர் கும்பலாக சேர்ந்து போய் அவர் வீட்டாட்டு நொறுக்கி அவரோட சாக்கடை தண்ணி வீசி எல்லாத்தையும் எடுத்து மேய்க்க அவங்க அம்மாவோட செல்ஃபோனை பெருது அதுலேருந்து ஆபாசில் பேசி அந்த கும்பல் இவ்வளோ தூரம் அந்த ஒரு அனுமதி கொடுத்துருக்காங்க பார்த்துங்க. அவங்க வருஷத்தில் போராட்டம் பண்ணிட்டு வராங்க, உட்காந்து போடுறாங்க. ஏமா நாங்கள் வீட்டுக்கு ஏமா போனோம், உங்களுக்கு போட்டோம்னா தான் கொடுத்தோம், ஏமா உடச்சிங்க, உங்களுக்கு கேஸ் போட்டால் என்னம்மா ஆகும்? அப்போ எவ்வளோ திட்டமிட்டு இந்த காவல்துறையும் இந்த அரசாங்கம் செயல்படுறது பாருன்ற, இது எவ்வளோ ஒரு அராஜக போக்க பாருங்கள். ஒரு அரசாங்கம் மக்களாக செயல்பட வேண்டும். அதாவது போராட்டம் என்பது என்னன்னா, ஒருத்தவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும்னா நீங்கள் தூரமானு அது கொடுத்த இடத்துலையோ அதுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துலையோ தூரத்துலையோ வந்து அனுமதி கொடுத்து எதிர்ப்பை தெரிவிச்சுட்டு போகலாம்,
சரிங்களா? சரி, எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு போறீங்க, நீங்கள் எதுக்கு வீடை விட்டு இருக்கணும்? அவர் வந்து உங்களுக்கு வந்து துப்புரவு தொழிலாளர் சாதகமாக தான் பேசியிருக்காரு. அதை வந்து தவறாக திருத்தி, அவங்கள தப்பிச்சு கொடுத்துருவா தவறாக திருத்தி, அதுவும் உண்மையான துப்புரவு தொழிலாளர்கள் கிடையாது, அது இவங்க ஜோடிக்கப்பட்ட தொழிலாளர்கள் மட்டும் இப்போ செய்திகள்லாம் வருகின்றன. அப்போ அவர்களை வச்சு ஒரு வீடை நொறுக்கி நாசப்படுத்தி விட்டு அதிலே தப்பித்துக் கொள்வதற்காக இவர் வந்து துப்புரவு தொழிலாளர்களை பழிய போட்டுட்டு இருக்காங்க. அவங்க எவ்வளோ பேர் வெளிப்படையாக கண் கூட தெரிகிறது, எவ்வளோ வந்தார் போனாங்க தெரியுது. 5 பேர் மட்டும் வழக்கு செஞ்சாங்க. அதில் தலைமையேற்று வந்த தலைவி இருக்காங்க பார்த்தீங்களா, லேடிஸு, ஒரு பெண், வானஸ்ரீ விஜயகுமாருங்கிறவங்க. அவரு எங்களுக்கு சம்மந்தமே கிடையாதுன்னு செல்வபுத்திர ஐயா வந்து ஒரு பேட்டியில் சொல்கிறாங்க. உறுப்பினர் கடை காட்டுங்க, யாரும் தெரியாதுன்றாங்க. ஏமா உறுப்பினர் கடை இல்லாமலே ஒரு ஆளை கூட வச்சுட்டு என்ன வேணா பண்ணலாமா அப்படிங்கிற கேள்வி வருது இல்லை? இது மக்களாகி நீங்கள் வந்து சிந்திக்க வேண்டிய கேள்விகளாக வருது. அப்போ வந்தவங்க அத்தனை பேரில் கைது போய் உள்ள வச்சுருக்கணும், நீங்கள் வச்சுருக்கணும். நீங்கள் அது உடனடியாக சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் உடனே தூக்கி உள்ளே வைக்கிறேன். நீங்கள் போராட்டம் பண்ணுறாங்கன்னு கைது பண்ணி உள்ளே கொண்டு வச்சு ஈவினிங் விடுதலை பண்ணுறேன். நீங்கள் இவங்க போராட்டம் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சது உடனே அந்த போராட்டம் பண்ண அனுமதி கொடுத்தீங்க. எப்படின்னா போராட்டம் வீடு மீறி போய் செலவு படிச்சுட்டான்னு சொல்கிறீங்க. உடனே அத்தனை பேர் கைது பண்ணி ஜெயிலில் போடணுமா இல்லை வேணுமா? கைது புள்ள போடுங்க, அதுக்கப்புறம் நிரூபித்து வரட்டும், கோர்ட்லேயே போய் அடிச்சு வரட்டும். இப்போ சவுக்கு சங்கரோட என்ன பண்ணுறாங்க, இது மாநில காவல்துறையிலேருந்து சிபிசிஐடி மாடலாம் இது கிடைக்காதுங்கிறத நோக்கம் கோர்ட்டுக்கு நேற்று கூட கோர்ட்டுக்கு வந்து அணுகியிருக்கிறார்கள் சவுக்கு சங்கர் அவர்கள். சரிங்களா? அதில் தொழிலாளர்களும் பேட்டி கொடுத்துருக்காங்க. வந்து அதுக்கப்புறம் வந்து தொழிலாளர் 1000 தொழிலாளர்கள் கூட கூட்டு வந்து நாங்கள் அந்த சம்மந்தத்தில் இடவே படவே இல்லை, சவுக்கு சங்கர் எங்கள் சாதமாக தான் பேசியிருக்காருங்கிட்ட தொழிலாளர் சம்மந்தப்பட்டவர்களும் நம்மளோட வந்து பேட்டி காணொலி கொடுத்துருக்காங்க. நீங்கள் மக்களாக பார்த்துருப்பீங்க. எங்களுக்கு வந்து ஏதாவது இடத்துல நம்ம வந்து அவங்களே சொல்கிறாங்க, உணர்வுமாக சொல்கிறாங்க, ஒரு வீட்டில் வந்து ஒரு குப்பையை கொட்டிட்டாக்க எப்படிங்க நமக்கே எவ்வளோ அருள், நம்மளாலே இருக்க முடியல. ஒரு வீட்டில் எப்படி இருப்பாங்க? உடனடியாக அதை க்ளீன் பண்ணால் தான் மனசு எங்களுக்கு ஆறுதல் வரும். அந்தமாரி என்ன மட்டும் நாங்கள் கொட்டுற அளவுக்கு கீழ்த்தரமானவங்களை நாங்கள் தூய்மைப்படுத்துகிறோம், நாங்கள் வந்து அதை வந்து அசிங்கப்படுத்துகிறோம் நாங்கள் இல்லை என்று ஒரு செவக்கடி ஒரு மொழி அவங்களும் ஒரு சிறப்பான ஒரு பதிலை கொடுத்துருக்காங்க. இப்போ என்னன்னாக்கா இப்போ பேசுகிறாங்க, சரிங்க பார்த்தீங்களா? இப்போ சவுக்கு சங்கர் தப்பாக பேசிட்டாரு சொல்லி அதை பல ஊடகங்களில் பிரபலப்படுத்தி மக்கள்கிட்ட கெட்ட பேரை உருவாக்க முயற்சிக்கின்ற ஊடகங்களும் ஆளும் அரசுகளும் அது இல்லை, செல்வபுரம் தான் ஏமாற்றிருக்காரு அப்படிங்கிற அந்த துப்பத்தை சம்மந்தப்பட்டவங்களும் அந்த காணொலி பேசுகிறாங்களே, அதை எடுத்து வெளியே பேசுகிறதுக்கு இந்த எல்லா மீடியாவில் வெளிப்படுத்திருந்தாக்கா உண்மை தெரிஞ்சிருக்குமல்ல? ஏன் தெரிய மாட்டேங்குது? எப்படிப்பட்ட அரசு கையால் வந்து செயல்படுகின்றது என்பதை வந்து மக்களாகிய நம்ம வந்து தினம் பார்க்க வேண்டியிருக்குது. நம்ம வந்து செய்தி ஊடகங்களை ஒரு காட்சி ஊடகம் மட்டும் பார்க்காதீங்க, ஆளும் அரசு பக்கத்தில் பிற கட்சி ஊடகங்களே பாருங்கள், பிற யூடியூப் சேனலும் எதிர்கட்சி மட்டும் பாருங்கள். இவங்க அரசு செய்கிற தவறுகளை எடுத்து சுட்டி காட்டுறாங்க. அதெல்லாம் நம்ம தெரியாதவன் தொடர்ந்து தான் தவறு செய்து கொண்டிருக்கிறோம். அதையும் நீங்கள் பார்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறோம். சரிங்களா? இன்னொரு பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு வந்து ரொம்ப மக்கள் பிரச்சனைக்கெல்லாம் வந்து போராட மாட்டாங்க. வந்து எங்கள் பெண்ணியை இப்போ தப்பாக பேசினா போராட மாட்டாங்க. ஆளுங்க அரசியல் போகிறோன்னா வந்துடுவாங்க அந்த போராளிகள். இந்த மதுரையில் வந்து சிபிஎம் மாநாடு வந்து பிரகாஷ்ராஜ், விஜய் சேதுபதி, சசிகுமார், சமுத்திரகனி பங்கேற்பு அப்படின்னு ஒரு பேர் சண்முகம், அதாவது கம்யூனிஸ்ட் தலைவர் வந்து அறிவிச்சிருக்காங்க. பாருங்க, இந்த கூட்டம்லாம் எப்படி செய்யறது பாருங்க. இந்த திரைத்துறையில் இருக்கிற கூட்டம்லாம் பார்த்துங்க, எதிர்கட்சி திமுக இருக்கும்போது எல்லாம் ஒன்று கூடுவாங்க. சத்யராஜ் முதல் கொண்டு, சூர்யா, நடிகர் சூர்யா கொண்டு, ஜோதியா கொண்டு, இன்னும் நிறைய நடிகர்கள் இருக்கிறாங்க. எல்லாரும் பொங்குவார்கள். அப்படியே எதிர்கட்சி அப்படியே அமைத்தா போதும், அப்படியே குதிச்சிய போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ எல்லாம் கப்பு சிப்புன்னு வாயை மூடிக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த ஆளும் அரசுக்கு இந்த தவறுகளை சுட்டி கட்ட விதையில்லை. அப்படிப்பட்டவர்களை தான் இப்போ வந்து இந்த நடிகர்களை வச்சு மக்களோட வந்து பிரபண்டா பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு குருட்டு போக்கில் வந்து செயல்படுகின்றது இந்த அரசு. அதுக்கெல்லாம் ஜாலரா போடுகின்றது கம்யூனிஸ்ட் கட்சிகளும் நாடகம் நடத்துகிறது, போராட்டம் நடந்துக்கிறது, எங்களை கைது பண்ணுறாங்க, எங்கள் போராட்டம் பண்ணுறாங்கன்ட்டு வெற்று பூச்சில் இடுவது, இதெல்லாம் வேடிக்கையாக இருக்கிறது மக்களை. இன்னொரு வந்து மனிதனமற்ற உணர்வுணர்வு தீர்ப்பு அப்படிங்கிற வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தீவிரமான பிரச்சனையில் முற்றிலும் உணர்வுபூர்வமற்ற தீர்ப்பு என்று எழுதப்பட்டுள்ளது என்று விவகாரம் சட்டப்பேரவை கோட்பாடுகளுக்கு எதிராகவும் மனிதனமற்றது என்று வகையிலும் அணுகப்பட்டுள்ளது. என்ன கேட்டிங்கன்னா, போக்சோ சட்டத்தில் கைதாகிறவங்க ஒரு பெண்ணை வந்து நெஞ்சை தொடுவது, அவர்களின் ஆடைகளை கழுவுவது பாலியல் குற்றங்கள் என்ற குற்றம் அல்ல என்ற அலகாமத்து உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை தானாக முன் வந்து விசாரத்தில் உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. அப்படி ஒரு செய்தி என்னன்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு பாலியல் குற்றம் இல்லை ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் வந்து ஒரு பெண்ணை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் என்னன்னா பண்ணலாம்,
விசாரணைக்காக அவங்க என்ன ட்ரெஸ்ஸை கட்டலாம், ஆடை கட்டலாங்கிற வந்து சரின்னு அந்த நலகாப்பத்து நீதிமன்றம் சொன்னதை எதிர்த்து தானாக முன் கட்டணம் தெரிவித்திருக்குது உச்சநீதிமன்றம். இது சிறப்பான ஒரு தகவலாக இருக்கிறது. மற்றொன்று என்ன பார்த்தீங்கன்னா, கொடிக்கம்பங்களை தமிழ்நாடு முழுவதற்கு மற்ற கொடிக்கம்பங்களை அகற்ற வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. இந்த பொது இடங்களில் உள்ள கொடிக்கம்பங்களை அகற்றாவிட்டால், இவர் ஏப்ரல் 2ஆம் தேதிக்குள்ள அகற்றாவிட்டால் நீதிமன்றங்கள் அவமதிப்பு வழக்கு தொடரலாம் என்று சென்னை நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. அகற்றவில்லை என்றால் இந்த கொடிக்கம்பங்களை நீங்கள் அகற்றவில்லை என்றால் நீதிமன்ற அவமதிப்பு தொடரப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, மிக சிறப்பான ஒரு ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. பார்த்தீங்கன்னா, இந்த 20 ஆண்டுகளில் கோடீஸ்வரன் நாடாளுமன்ற உறுப்பினர் தான் அதிகமாக உயர்ந்துட்டாங்க அப்படின்னு ஒரு தகவல் புள்ளிகள் வருது. 30% 93% உயர்வு என்று ஒரு அறிக்கை வந்திருக்கிறதுங்க. அந்த அறிக்கையில் பார்த்தீங்கன்னாக்கா 2004 130 எம்பிக்களின் சொத்து மதிப்பு 1 கோடியே மட்டுமே இருந்தது. அதாவது 2004 வந்து 153 எம்பிக்களின் சொத்து மதிப்பு 1 கோடியாக மட்டுமே இருந்தது. இது மொத்த உறுப்பினர்களின் 29.8% மட்டுமே. இதுவே 2024 கோடீஸ்வரர் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை 504ஆக உயர்ந்து இது மொத்த உறுப்பினர்களின் 92.8% இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவலை தொலைத்திருக்காங்க. எவ்வளோ ஒரு பாருங்க, அதாவது 153 சொத்தே 1 கோடியாக இருந்தது 2004. இப்போ 504 எம்பிகளின் சொத்து மதிப்பு 92% வந்து உயர்ந்திருக்குது. 29.8லேருந்து 99% உயர்ந்திருக்கு. அதாவது எந்த அளவுக்கு உங்களை வந்து மக்களுக்கு வந்து பணியாற்றக்கூடிய எம்எல்ஏ எம்பி அவங்களெல்லாம் வந்து எந்த அளவுக்கு மக்கள் காசை சுரண்டி கோடீஸ்வரலாக இருக்காங்கிறது வந்து இதுவரை எல்லாம் வினோதமாக இருக்குது. ஏன்னா இப்போ அங்கே எம்எல்ஏ பணம் இருக்கிறவங்க தானே பள்ளி எம்பி கொடுக்குறாங்க. எம்எல்ஏ சீட் வேணுமா 50 லட்சம் கட்டுறியா, ஒன்றே செல்ல 10 லட்சம் கட்டுறியா, 20 லட்சம் கட்டுறியா, லட்சம் கோடியில் போயிட்டு. ஏன்னா முதலீடு போடுற ஒரு நிறுவனம் மாரி ஆகிட்ட அரசியல் வந்து முதலீட பணத்தை போடணும், பல கோடியில் சுரண்டணும், பிரம்மாண்டமாக வீடு கட்டணும், பல கார்களை வைக்கணும், பல சொத்துக்களை அபகரிக்கணும், மக்களை சதிச்சுக்கிட்டு அவனை வரும்போது தான் மக்கள் கோயந்தாங்க தலைவன் கோயந்தா போடுவாங்க. உன் காசை திருடி உன் காசை கொள்ளையடிச்சு திருட்டு காசில் வாழ்கிற அந்த கும்பல் அவனுக்கு கோஷம் போடுகிறவன் வந்து வெக்கக்கடாக இருக்கணும். வந்து மக்கள் சிந்திக்கணும் மக்களாக. இப்படியெல்லாம் பல வினோதங்கள் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் இன்றைய வினோதங்கள், இன்றைய நிலை 23 பல வினோதங்கள் நடக்கும். ஏன்னா அந்த வினோதங்கள் எல்லாம் தொடர்புடைய பாருங்கள், எல்லாம் கேலி குத்தாக இருக்கிறது. பணம் இருக்கிறவன் உயர்ந்துக்கிட்டே போயிட்டு இருக்கான். குற்றம் நடக்கிறத வந்து கண்டுக்க மாட்டுறாங்க. எவரை கொல்லணும், எவரை பாதுகாக்கணும், யாரை உடனடியாக கைது பண்ணி தண்டனை கொடுக்கணும், யாரை வந்து கைது பண்ணுற மாதிரி கைது பண்ணினா அவங்கள வெளியில் விடணும். இந்த சம்பவத்தில் பார்த்தா சைதுசன் கைது பண்ணிருக்காங்க. அவங்கள வந்து சைதுசன் சொல்கிறாரு, அவர்கள் அவங்கள வெளியில் பெயிலில் வரா மாரி உடனே போட்டு ஒரு கேஸை போட்டு பதிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை அவர் வச்சிருக்கிறாரு. இந்த மாதிரி வினோதங்கள்லாம் நடக்குது தமிழ்நாட்டில். இப்போ படித்த வினோதங்கள்லாம் நீங்கள் வந்து இந்த வினோதங்கள்லாம் நீங்கள் பார்த்து நீங்களே முடிவு பண்ணீங்க. நன்றி.